ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நம்ம இப்போ பார்க்க போகிறது உங்களுக்கு தெரியுமா டூ யூ நோ சயின்ஸ் 6th பருவம் 2 செகண்ட் டேர்ம்லேருந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, போலீஸ், தென் டெட்டு அண்ட் ஆர்ஆர்பி எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை நம்ம தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறவங்க பென் அண்ட் நோட் கையில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பம், மின்னியல், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், காற்று, செல், மனித உறுப்பு மண்டலங்கள், கணினியின் பாகங்கள், இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா இதில் உள்ள உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது பார்க்குறோம். ப்ளஸ் நினைவில் கொள்க அப்படின்னு பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ வெப்பம் அப்படிங்கிற பாடத்தில் இருக்க கண்டென்ட்லாம் சுருக்கி அதில் உள்ள டெஃபினிஷன்ஸ் மட்டும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் அப்படியே பார்த்துடலாம். ஃபஸ்ட் லெசன் வெப்பம். வெப்பமில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922ஆம் வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலையானது 59 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்பட்டது. ஸோ அதாவது இதில் கொடுத்துருக்க கண்டன் முக்கியமான டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா லிபியா அப்படிங்கிற சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். லிபியா இருக்கிறது ஆப்பிரிக்காவில் ஃபஸ்ட் ஒன். தென் 1929ஆம் ஆண்டு 59 டிகிரி செல்சியஸ் என வெப்பம் கணக்கிடப்பட்டிருந்தது. ஃபஸ்ட்டு டேட்டா. செகண்ட் டேட்டா, உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை இருக்கிற இடம் அண்டார்டிக் கண்டம் அப்படின்னு பார்ப்போம், -89 டிகிரி செல்சியஸ். தென் தேர்ட் பாயிண்ட் கீழே இருக்குது பாருங்கள், நமது உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், அதாவது ஆவரேஜ் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். தென் ஃபோர்த்து பாயிண்ட் காற்றின் வெப்பநிலை ஏர் டெம்பரேச்சர் 15லேருந்து 20 டிகிரி செல்சியஸ். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க முக்கியமான கண்டென்ட். இந்த 4 டேட்டா மட்டும் படிச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், வெப்பம் ஓர் உள்ளார்ந்த பார்வை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திண்மம், திரவம், வாயு, இது ஆல்ரெடி 6th ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம பார்த்துருந்தோம். திண்மம் அப்படிங்கிறது கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், திரவத்தில் மீடியமாக கேப் இருக்கும். தென் வாயு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக பனிக்கட்டி, வாட்டர் அண்டு ஐஸ் க்யூப், வாட்டர் அண்டு கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீட் பண்ணுறப்போ ஐஸ் க்யூப் என்ன ஆகும், வாட்டராக மாறும். மறுபடியும் ஹீட் பண்ணிங்கன்னா வாயுவாக மாறும். அந்த ஹீட் எப்படி பரவுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க டயக்ராம். ஹீட் பரவுறது இது சாலிடில் ஹீட் எப்படி பரவுது, ஒரு மாலிகுல்லேருந்து இன்னொரு மாலிகுல் அப்படியே ரெகுலராக பரவிக்கிட்டே வருது. ஸோ அதோட அடுத்தடுத்த லெவல் அப்படிங்கிறது தான் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெப்பப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூபை ஹீட் பண்ணால் என்ன ஆகும், மாலிகுல்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகி மாலிகுல்ஸுக்கு இடையில இருக்க கேப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ கேப் இன்க்ரீஸ் ஆகிறது என்னவா மாறிடும், வாட்டராக மாறும். தென் அந்த கேப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறப்போ வாட்டர் என்னவாயிரும், கேஸாக மாறிடும். தென் மறுபடியும் இதை கூல் பண்ணுறீங்க, குளிர்வித்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து லிக்விடாக மாறும், லிக்விட் மறுபடியும் ஐஸ் கட்டியாக மாறும். இதை தான் அந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி. இந்த கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால் ஆனது. போரோசிலிகேட் இஸ் நத்திங் பட் பைராக்ஸ் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கண்ணாடியை பயன்படுத்தியவர்கள் யார், முக்கியமான டேட்டா. கண்ணாடியை முதலில் பயன்படுத்தியவர்கள் மொசபடோமியர்கள். தென் கண்ணாடியை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடியை எப்படி குளிர்விப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கட்டுப்படுத்தி ஆற்றுதல், இது ப்ரீவியஸ் இயர் புக்கில் இருக்க கொஸ்டின் பேப்பர். கட்டுப்படுத்தி ஆற்றுதல், அதாவது வேகமாகவும் குளிர்விக்கக்கூடாது, மெதுவாகவும் குளிர்விக்கக்கூடாது, சீராக குளிர்விக்கணும் ஒரே மாதிரி. அதே மாதிரி 100% ரீசைக்கிள் பண்ணக்கூடியது, 100% மறுசுழற்சி பண்ணக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி. இது 3 டேட்டா எக்ஸ்ட்ரா டேட்டா. தென் இதிலிருந்து பார்க்க வேண்டிய டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா போரோசிலிகேட் கண்ணாடி, இந்த பைராக்ஸ் கண்ணாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமையலறையில் பயன்படுத்துகிறாங்க. ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து ஏற்று மிக குறைவாகவே விரிவடையும், சீக்கிரமாக எக்ஸ்பெண்ட் ஆகாது. எக்ஸ்பெண்ட் ஆனால் என்ன ஆயிரும், கிராக் ஆயிரும். ஸோ சீக்கிரமாக எக்ஸ்பெண்ட் ஆகாதனால இதை வந்து சமையலறை, ஏன்னா சமையலறை கிச்சனில் நமக்கு அதிகமாக என்ன இருக்குன்னா ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல பைராக்ஸ் கண்ணாடி யூஸ் பண்ணுறது சேஃப். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நினைவில் கொள்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நமது முதன்மை வெப்ப ஆற்றல் மூலம், அதாவது பிரைமரி சோர்ஸ் ஃபார் ஹீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் எப்போவும் முதன்மை ஆற்றல் மூலம். தென் அதுக்கப்புறம் எப்படிலாம் ஹீட்டை நம்ம பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிதல், உராய்வு மற்றும் மின்சாரம். ஃப்ரிக்ஷன், நம்மளாக ஃபயர் ப்ரொடியூஸ் பண்ணுறது, தென் எலக்ட்ரிசிட்டி, இது 3 மூலமாக வெப்பத்தை பெறலாம். தென் பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அது கூட இருக்க மாலிகூல்ஸ் வைப்ரேஷன் ஆகும். அதான் செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், வெப்பம்னா என்ன அண்ட் வெப்பநிலைனா என்ன, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பொருளை ஹீட் பண்ணுறப்போ மூலக்கூறுகளுக்கிடையே வைப்ரேஷன் ஏற்படும், அந்த இயக்க ஆற்றலை வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம், ஹீட், சரிங்களா? ஸோ
டெம்பரேச்சர் அப்படின்றது வெப்பநிலை. ஸோ ஹீட் அப்படின்னா என்ன, டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன, அதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. வெப்பத்தின் அலகு ஜூல். வெப்பம் அப்படின்னா ஹீட், ஹீட்டோட எஸ்ஐ அலகு ஜூல். தென் பொருள் எந்த அளவு வெப்பமானது அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதை கணக்கிட உதவுவது அளவிடுறதுக்கு மெஷர்மெண்ட் டூல் தான் வந்து டெம்பரேச்சர், வெப்பநிலை. ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ் ஃபார் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஸோ இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பம் அப்படின்னா ஹீட்டு, வெப்பநிலை அப்படின்னு எடுத்திங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ இருவேறு வெப்பநிலையில் உள்ள ரெண்டு பொருட்கள் ஒன்று டச் பண்ணுறப்போ ஹை டெம்பரேச்சர் எங்கே இருக்கோ அதிலிருந்து லோ டெம்பரேச்சர் உள்ள பொருளை நோக்கி ஹீட் வந்து போகும். ஸோ அதை வச்சு அதோட வெப்பநிலையை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ, எங்கே போகுதோ அங்கே டெம்பரேச்சர் கம்மி. ஒரு பொருள் மற்றொன்றின் வெப்பநிலையை பாதிக்குமானால் வெப்ப தொடர்பில் உள்ளது என கூறலாம். இது அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், வெப்ப தொடரில் உள்ள இரு பொருட்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை வெப்ப சமநிலையில் உள்ளது எனலாம். அது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு வெப்ப சமநிலையில் இருக்கும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது விரிவடைந்து குளிர்விக்கும் போது சுருக்கமடைகின்றன. ஒரு பொருளை ஹீட் பண்ணோம் அப்படின்னா மாலிகூல்ஸ்க்குடைய உள்ள வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மாலிகூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ வைப்ரேஷனால் பொருள் விரிவடையும். குளிர்விக்கும் போது அதே மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகும்னா டைட் ஆகும். ஸோ கேப்ஸ் எல்லாமே, அதுக்கு மேலே இருக்க கேப் எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். ஸோ குளிர்வடையும் போது சுருங்குகின்றன. இதே ஒரு திண்ம பொருள், லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, திண்ம பொருள் ஒரு சாலிட் பார்ட்டிகலாக இருந்துச்சுன்னா ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும். ஸோ எல்லா சைடுமே வைப்ரேட் ஆகிறப்போ அதோட நீளம், பரப்பளவு, கன அளவு எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதை தான் லாஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் லெசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மின்னியல், எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதை பற்றி இதில் பார்க்கலாம். மின் மூலங்கள், வாட் ஆர் தி சோர்சஸ், எதெல்லாம் அதுக்கு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து 5ஆக பிரிச்சிருக்கோம். சூரிய மின்கலன், காற்றாலை, அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம். சரிங்களா? இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். இப்போ காற்றாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்றாற்றல் எங்கெல்லாம் விண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் கயத்தாறு, செகண்ட் ஒன் ஆரல் வாய்மொழி. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். கயத்தாறு, ஆரல் வாய்மொழி. அதே மாதிரி அணுமின் நிலையம், அட்டாமிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கல்பாக்கம், கூடங்குளம். கல்பாக்கம் அண்டு கூடங்குளம் ரெண்டு இடத்துலையும் அணுமின் நிலையம். தென் அனல் மின் நிலையம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி, எண்ணூர், இந்த ரெண்டு இடத்துலையுமே அனல் மின் நிலையம் இருக்கும். தென் தூத்துக்குடியும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் நீர்மின் நிலையம், மேட்டூர், பவானி, பாபநாசம். இது மூணுமே நீர்மின் நிலையம் அமைந்திருக்கிற இடங்கள். பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மின்னியல், எலக்ட்ரிசிட்டி. ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒரு சர்க்யூட். ஃபஸ்ட்டு பேசிக், எலக்ட்ரிசிட்டியோட பேசிக் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்யூட் ஃபார்ம் பண்ணணும். அந்த சர்க்யூட்டில் பேசிக்கான சோர்ஸஸ் லைட்டு, பேட்ரி அண்டு சாவி அப்படின்னா சுவிட்சுன்னு சொல்லுவோம். அதாவது பேட்டரியில் இருக்க கரண்ட்டு லைட்டுக்கு போகணும். இது ரெண்டுக்குமே இன்டர்மீடியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் அப்படிங்கிற சாவி. இந்த சாவினா நம்ம நார்மலாக சுவிட்ச் போர்டு யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு சுவிட்சு தான். சுவிட்சை ஆன் பண்ணால் லைட் எரியும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பேட்டரியவும் லைட்டுக்குள்ள வயரையும் கனெக்ட் பண்ணும். இந்த கனெக்டிவிட்டி, அந்த கனெக்டிவிட்டியை கட் பண்ணுறோம் அப்படின்னா சுவிட்சை ஆஃப் பண்ணுறோம். ஸோ அப்போ லைட் எரியாது. இதுதான் நார்மலான ஒரு சர்க்யூட். எளிய சுற்று அப்படின்னா நார்மல் சர்க்யூட்னு அர்த்தம். இதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர் இணைப்பு அப்படின்னா ஒரே வயரில் சீரியஸாக ரெண்டு லைட்டை இணைச்சிருந்தீங்க அப்படின்னா தொடர் இணைப்பு. அதே மாதிரி ரெண்டு லைட்டை பேரலாக, மேலே ஒன்று கீழே ஒன்று பேரலாக இணைச்சிட்டு அது ரெண்டையுமே ஒரு பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது பக்க இணைப்பு. புரியுதுங்களா? இது தொடர் இணைப்பு, ஒரே லைன். இது மாதிரி ரெண்டு பல்பை வந்து இணைச்சி அது ரெண்டையுமே ஒரே பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது பக்க இணைப்பு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே முதன்மை மின்கலம், இரண்டாம் நிலை மின்கலம், பிரைமரி பேட்டரி, செகண்டரி பேட்டரி. பிரைமரி பேட்டரி அப்படிங்கிறது நான் ரீசார்ஜபிள் பேட்டரி, நம்ம நார்மலாக வால் கிளாக்கில் யூஸ் பண்ணுறது. தென் துணை மின்கலம் செகண்டரி பேட்டரி அப்படிங்கிறது ரீசார்ஜபிள் ஒன், நம்ம காரில் யூஸ் பண்ணுற பேட்டரி. தென் மொபைல் பேட்டரி, இது எல்லாமே செகண்டரி பேட்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஈல். இது வந்து ஒரு வகை மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈல் அப்படிங்கிற மீன் வந்து மின்சாரம், எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி மற்றவங்க வந்து நம்மளை காப்பாற்றிக்கிடுது. ரெண்டு விதத்தில் யூஸ் பண்ணுது. அதோட எலக்ட்ரிசிட்டி பவரை என்னென்ன யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு, எதிரிகளிடமிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்கு யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உணவை பிடிக்க, இந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி உணவை பிடிக்குது. இந்த மீன் பேர் ஈல், இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் அம்மீட்டர் என்பது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை. மின்னோட்டம் வேறு, மின்னூட்டம் வேறு. மின்னோட்டத்தின் அளவு ஆம்பியர். மின்னோட்டத்தின் அளவை கண்டறிய உதவும் கருவியாகும். இது தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும். சீரியஸாக இணைச்சிருக்கணும். அது தென் இதில் நினைவில் கொள்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள், மின் மூலங்கள், சோர்ஸ் ஃபார் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதெல்லாம் மின் மூலங்கள் அப்படிங்கிறோம். தென் அனல் மின் நிலையம், நீர் மின் நிலையம், காற்றாலை, அணு மின் நிலையம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் பின்னாடியே. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்.
நெக்ஸ்ட்டு வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது மின்கலன். அது கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது பேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக நீண்ட காலம் மின்னோட்டத்தை அளிப்பதன் அடிப்படையில் மின்கலன்கள் 2 வகையாக அழைக்கப்படும். பேட்டரியை 2 டைப்பாக பிரிச்சிருக்கோம். ஒரு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி பேட்டரி, அதாவது வால் கிளாக் சொன்னோம் இல்லைங்களா அது. ரெண்டாவது உள்ளது துணை மின்கலன், அதாவது செகண்டரி பேட்டரி. இது வந்து நம்ம ஃபோனில் இருக்கிறது அந்த காரில் இருக்கிறது ரீசார்ஜபிள் ஒன். பல முறை மின்னேற்றம் செய்யலாம் அப்படின்னா மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 or more அதுக்கு மேலே இருக்க பேட்டரியை இணைத்து உருவாக்கப்படுவது மின்கல அடுக்கு எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா மின் சுற்று சர்க்கியூட் பற்றி சொல்கிறாங்க. ஆல்ரெடி பின்னாடி பார்த்தது தான். மின்கலத்தின் நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனைக்கு மின்னோட்டம் தொடர்ச்சியாக பாயும் மூடிய பாதை, அதாவது க்ளோஸ்டு சர்க்கியூட், அதான் மின் சுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மின்கலன், சாவி, மின்விளக்கு மற்றும் மின்கம்பி. மின்கலன் பேட்டரி, சாவினா சுவிட்ச் பார்த்தோம் இல்லைங்களா, மின்விளக்கு பல்பு மற்றும் இணைப்பு கம்பி, அதை ஃபுல்லாக இணைச்சிருக்கிற ஒரு சர்க்கியூட். இது பேர் எளிய மின் சுற்று. அதை நம்ம 2ஆக பிரிச்சுருந்தோம் இல்லைங்களா, தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. தொடர் இணைப்புனா ஒரே தொடர் இணைப்பில் ரெண்டு பல்பு, 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட பல்புகள் இணைக்கப்பட்டிருக்கும். அதே 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட பல்புகள் பேரலாக இணைச்சிருந்தாங்க அப்படின்னா, சிம்பிளாக ஹரிசாண்டலாக இணைச்சாங்கன்னா தொடர் இணைப்பு, வெர்டிகலாக இணைச்சிருந்தாங்க அப்படின்னா பக்க இணைப்பு. மின்சாதனங்களை குறியீடுகள் குறிப்பிடுவதன் மூலம் ஈஸியாக மெஷர் பண்ணலாம். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கரண்ட் சர்க்கியூட்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லாமே நம்ம உள்ளே போய் டெப்த்தாக பார்க்க முடியாது. ஒன்றே கட் பண்ணால் எங்கே கட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி மின்சாரத்தை நமக்குள்ளே போக அனுமதிக்கிற பொருளுக்கு பேர் மின் கடத்திகள். இப்போ ஹியூமன் பாடி எல்லாமே மின்சாரத்தை அனுமதிக்கும். ஸோ அதெல்லாம் மின் கடத்தி அப்படின்னு சொல்லலாம். தன் வழியே மின்னோட்டத்தை அனுமதிக்காத பொருள் மின் கடத்தா பொருள் அல்லது காப்பான்கள் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மரக்கட்டை. 3rd லெசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீர் வந்து ஒரு பொது கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி கண்டென்ட் வந்து நீரில் கரையும் தன்மை உடையது. அதனால் நீரை வந்து ஒரு சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைவில் கொள்க, ஃபஸ்ட்டு ஒன், உலகில் அனைத்துமே ஏதாவது ஒரு மாற்றத்திற்கு உட்படுகிறது. அது வடிவமாக இருக்கலாம், நிறமாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், நிலை, வண்ணம், வெப்பநிலை, ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு உட்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாற்றத்தை பொறுத்து வகைகளாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், வேகமான மாற்றம். ஒரு மாற்றம் வேகமாக நடைபெற்றால் அது வேகமான மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பால் தயிராக மாறுறத கூட எடுத்துக்கலாம், கொஞ்சம் வேகமாக நடந்துடும். தென் மெதுவாக நகலும் மாற்றம் அப்படின்னா வளர்பிறை தேய்பிறை வர்றது, அப்படி இல்லாமல் ஒரு வருஷம் இந்த ஜனவரியிலேருந்து அடுத்த ஜனவரி வர்றது, அதுவெல்லாம் மெதுவான மாற்றம் கூட எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன், மீள் மாற்றம். ஒரு ரப்பரை இழுத்து விட்டீங்க அப்படின்னா மீண்டும் தன் ஆரம்ப நிலைக்கே வந்தடையும். அதுக்கு மீள் மாற்றம் அப்படின்னு பேர். தென் மீளா மாற்றம் அப்படின்னா ஒரு இரும்பை வந்து அடித்து நெளிச்சிட்டோம், வேறு ஷேப் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் பழைய ஷேப்புக்கு வராது, அது மீளா மாற்றம். தென் விரும்பத்தக்க மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம். ஸோ இப்போ பால் தயிராக மாறுறதுனால நமக்கு விரும்பத்தகுந்த மாற்றம், நமக்கு தயிர் வேணும். ஸோ அதனால் விரும்பத்தகுந்த மாற்றம், அதனால் எந்த ஆபத்துமே இருக்காது. விரும்பத்தகாத மாற்றம்க்கு எடுத்துக்காட்டு நம்ம சுனாமி, புயல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அது நமக்கு வந்து நம்ம லைக் பண்ணாத மாற்றங்கள் அதெல்லாம். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இயற்கையான மாற்றம். இயற்கையில் ஏற்படுத்தக்கூடியது, நம்ம சொன்ன பௌர்ணமி, அமாவாசை, இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இயற்கை அதுவாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாற்றம். இந்த மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, எக்ஸாம்பிள் ஜப்பானில் குண்டு போட்டது, இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் ஒரு மனிதன் நேச்சராக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வந்தது, அது அவனோட விருப்பத்துக்காக. நெக்ஸ்ட்டு கரைசல். கரைப்பொருள் கரைப்பானில் கரைந்து பெறப்படுவது தான் கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கரைப்பொருளை கரைப்பானில் கரைக்கிறோம். கரைப்பொருள் கம்மியாக தான் இருக்கும், கரைப்பான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம கரைப்பான் எது கரைப்பொருள் எதுனே சொல்லணும். இப்போ தண்ணியில் உப்பை கலந்தீங்க அப்படின்னா உப்பு வந்து கரைப்பொருள், கரைப்பான் அங்கே வாட்டர். ஸோ அது ரெண்டையும் கரைச்சி பெறப்படுறது உப்பு கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஆகும், திண்ம துகள்கள் தனித்தனியே பிரிக்கப்பட்டு நீரில் கரைகிறது அப்படின்றாங்க. விரவுதல், அதாவது எப்படின்னா உப்பை தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆகும், உப்பு ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிரிஞ்சு தண்ணியோட மிக்ஸ் ஆகிரும். இந்த நெக்ஸ்ட் ஒன், 4th லெசன், காற்று. காற்றோட இயைபு மற்றும் வளிமண்டல அடுக்குகள், விலங்கு மற்றும் தாவரத்துக்கு காற்று எப்படி யூஸ் ஆகுதுலாம் அந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு தெரியுமா மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய காற்று திசை காட்டி பயன்படுத்தப்படுகிறது. காற்று வீசும் திசையை கண்டறிய காற்று திசை காட்டி பயன்படுத்தப்படுகிறது. சிம்பிளாக ஒரு லேசான பொருளை காற்று வீசும் திசையில் வச்சோன்னா எந்த திசை எனக்கு நகருதோ அங்கே தான் காற்று வீசும். எக்ஸாம்பிள் இந்த பட்டை விடுறது அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் ஒன், அதாவது தாவரங்களுக்கு காற்று எந்தெந்த வகையிலலாம் உதவுது, தென் தாவரங்கள் இன்டேக் என்ன அவுட்டேக் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு
வெளிச்சம், சூரிய வெளிச்சத்தை குளோரோஃபில் சூரியன்லேருந்து பெறுது. ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், கார்பன் டை ஆக்சைடு இலைத்துளை வழியாக நுழைகிறது. இலைத்துளை வழியாக கார்பன் டை ஆக்சைடு நுழையுது. தேர்ட் பாயிண்ட், நீர், வாட்டர் வந்து வேர் வழியாக உறிஞ்சப்பட்டு தண்டு வழியாக எல்லா பக்கத்துக்கும் செல்லுது. இந்த சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இந்த 3 இன்டேக்கை வச்சு அதோட உணவு தயாரிக்கிறது. தாவரத்தோட உணவு ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதை பயன்படுத்தி தான் தாவரம் வளரும். தென் அதோட அவுட்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியே விடுறது ஆக்சிஜன் மற்றும் நீராவி. இந்த ஆக்சிஜன் நீராவியை ஸ்டொமட்டா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸ்டொமட்டா அப்படிங்கிறது இந்த ஸ்டொமட்டா வழியாக தான் வெளியேற்றுகிறது. இது உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம். இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட், கார்பன் டை ஆக்சைடு -57 டிகிரி செல்சியஸ் குளிர்விக்கும் பொழுது திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது. அதாவது இந்த மீன் இதெல்லாம் பாதுகாப்பாங்க இல்லைங்களா, ஐஸ் பெட்டியில் வச்சு, அந்த ஐஸ் கட்டி இருக்கிற பெட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த திட கார்பன் டை ஆக்சைடு தான் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து உலர் பனிக்கட்டி என்றும் அழைப்போம். ஸோ இப்போ அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், முக்கியமான டேட்டா. எத்தனை டிகிரி செல்சியஸ்? -57 டிகிரி செல்சியஸ். அது திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது. இதனை எவ்வாறு அழைக்கிறோம்? உலர் பனிக்கட்டி. 2 தான் பாயிண்ட் இதில். தென் இது எங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைச்சி மற்றும் மீன்கள் போன்றவற்றை சரக்கு பெட்டிகளில் வச்சு கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளோதான். நினைவில் கொள்க, காற்று நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. தென் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, பூமியை சுற்றி இருக்கிற பெரிய உறை போல் காணப்படும் காற்றை தான் நம்ம வளிமண்டலம் என்று அழைக்கிறோம். தென் 3வது பாயிண்ட், ஆக்சிஜன் முன்னிலையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிடுகிறது. இதில் 3 பாயிண்ட் இருக்குங்க. ஆக்சிஜன் O2, ஹைட்ரஜன் H2, தென் கார்பன் டை ஆக்சைடு CO2. இது 3க்குமே 3 கேரக்டர் இருக்குது. ஆக்சிஜன் அப்படிங்கிறது எரிய துணை புரியும் வாயு, ஆக்சிஜன் முன்னிலையில் அப்படி கொடுத்துருக்காங்க. தென் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எரியும் வாயு. CO2 கார்பன் டை ஆக்சைடு எரிதலை அணைக்கும் வாயு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட 1 வேர்ட்ஸ் இதெல்லாமே. தென் இதில் அவங்க கேட்கக்கூடிய 1 வேர்ட் எரிதல். ஆக்சிஜன் முன்னிலையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்வு எரிதல் எனப்படும். ஸோ எரிதல் எதன் முன்னிலையில் நிகழ்வுன்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜன். ஏன்னா ஆக்சிஜன் தான் எரிய துணை புரியும் வாயு. நெக்ஸ்ட் ஒன், தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளியாகும் ஆக்சிஜனை விலங்குகள் தன் சுவாசத்திற்கு பயன்படுத்திக் கொள்கின்றன அப்படிங்கிறத ஒருத்தர் நிரூபிச்சிருப்பார். அவர் பேர் இம்பார்ட்டன்ட், அதை மார்க் பண்ணிக்கோங்க. பிரிஸ்ட்லி அப்படிங்கிறவர் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கலை வெளிப்படுத்துகிற ஆக்சிஜனை விலங்குகள் சுவாசத்திற்கு பயன்படுத்திக் கொள்கின்றன அப்படின்னு சொல்லியிருப்பார். தென் நெக்ஸ்ட்டு இன்ஜன் ஹவுஸ். இந்த இன்ஜன் ஹவுஸ் அப்படிங்கிறவர் அடுத்த ஒருத்தர், அவர் சோதனை மூலம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளியிட சூரிய ஒளி தேவைப்படுகிறது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பார் அவர். தென் நெக்ஸ்ட்டு காற்றின் இயல்பு, காற்றில் என்னென்னலாம் இருக்குது? நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு 1%. தென் அது போக மற்ற வாயுக்கள் எல்லாமே 1% இருக்கும். தென் காற்றின் இயல்பு இடத்திற்கிடம், பருவத்திற்கு பருவம் மாறுபடும். தென் தாவரத்தில் என்ன நடக்குது, விலங்குகளில் என்ன நடக்குன்றதை அடுத்து கொடுத்துருக்காங்க. தாவரங்களில் கார்பன் டை ஆக்சைடு சூரிய ஒளி பச்சைய முன்னிலையில் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு 2 சேர்ந்து நம்ம டயக்ராமில் பார்த்துருந்தோம். உணவையும் ஆக்சிஜனையும் தருகிறது. உணவு தான் அங்கே ஸ்டார்ச்சாக இருந்துச்சு, ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை ப்ளஸ் உணவை விலங்குகள் எடுத்துக்கிடுது. விலங்குகள் எடுத்து என்ன பண்ணுது, விலங்கோட இன்புட் இது, விலங்குகளோட அவுட்புட் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ப்ளஸ் எனர்ஜியாக ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இது தாவரத்தோட இன்புட் அண்ட் அவுட்புட், இது விலங்குகளோட இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. நீர்வாழ் தாவரங்களும் விலங்குகளும் சுவாசத்திற்கு நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை பயன்படுத்திக் கொள்கின்றன. பூமியை நேரடியாக தாக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகளை வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலம் பாதுகாக்கிறது. ஸோ அதாவது காற்றில் ஓசோன் படலம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த படலம், அதனால் அதை கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செல் பயாலஜி 5th லெசன். செல்லை வந்து பேசிக்காக 2வாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், ப்ரோகேரியாட்டிக் செல் அண்ட் யூகேரியாட்டிக் செல். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த யூகேரியாட்டிக் அப்படின்னா என்ன எடுத்திங்கன்னா, ப்ரோகேரியாட்டிக். அப்படிங்கிற வேர்டு, அப்படின்னால இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம். இனிஷியலாக ஃபஸ்ட்டு உருவானது தான் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோட்டாம் அப்படின்றது எல்லாமே இனிஷியலாக வந்தது. தென் யூகேரியாட்டிக் அப்படிங்கிறது அதோட டெவலப்மெண்ட். ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னா தெளிவான உட்கரு கிடையாது. ஃபஸ்ட்டு தோன்ற உயிரில் தெளிவான உட்கருவே இருக்காது. ஃபஸ்ட்டு தோன்ற உயிரி பாக்டீரியா, சைனோபாக்டீரியா 2 மட்டும்தான். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூகேரியாட்டிக் அப்படிங்கிறது டெவலப் ஆனது. ப்ரோகேரியாட்டிக் அப்புறம் டெவலப் ஆனது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான உட்கரு காணப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை பேசிக்காக நம்ம பார்க்குறது தாவர செல், விலங்கு செல், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா யூகேரியாட்டிக் செல்லுக்கு கீழே வரும். தென் அடுத்த பாயிண்ட்,
நம் வெறும் கண்களால் செல்லினை காண இயலாது. நார்மலாக செல்லை வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, கூட்டு நுண்ணோக்கியை வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். இது நார்மலாக கூட்டு நுண்ணோக்கி வச்சு பார்க்கலாம், எலக்ட்ரான் நுண்ணோக்கி வச்சு அதை ஜூம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்கு உருப்பெருக்கம் செய்து காண பயன்படுகிறது. தென் நெக்ஸ்ட் ஒன், செல்லின் அளவிற்கும் உயிரினத்தின் அளவிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன் அப்படின்னா யானை பெரிய உயிரி, சுண்டலி சின்ன உயிரி. பட் ரெண்டு செல்லையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட அளவில் வித்தியாசம் பெருசாக இருக்காது. யானை செல்லு தான் பெருசாக இருக்கணும், சுண்டலி செல்லு சின்னதாக இருக்கணுன்ற அளவு கிடையாது. செல் அப்படிங்கிறதுல உருவத்துக்கும் அதுக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை அப்படிங்கிறது சொல்ல வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை 3.7 × 10⁻13. அப்படி இல்லைன்னா 3700 பில்லியன் அப்படின்னு சொல்லலாம். பி 1 billion is equal to 100 crores. ஸோ அப்போ 100 crores-க்கு பதிலாக பில்லியன் போட்டுக்கலாம், 3700 பில்லியன் அப்படின்னு சொல்லலாம். புக் டேட்டா 3.7 × 10⁻13. தென் நெக்ஸ்ட்டு செல்லில் உள்ள பாகங்கள், அதோட முக்கிய பணி மற்றும் சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க. இது புக்கில் பாருங்கள். முக்கியமான டேட்டா மட்டும் சொல்லலாம். செல் சுவர் அப்படிங்கிறது செல்லை மூடி பாதுகாக்கும் அமைப்பு. இதுக்கு வந்து தாங்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. செல்லை தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் அழைக்கப்படுவது செல் சுவர். தென் செல்லின் கதவு, தாங்குபவர் வேறு கதவு வேறு. செல்லின் கதவுன்னு கேட்டாங்கன்னா செல் சவ்வு. தென் சைட்டோபிளாசம், செல்லுக்குள்ளே நகரும் பகுதி. செல்லுக்குள் உயிருள்ள பகுதின்னு கேட்டாங்கன்னா புரோட்டோபிளாசம். தென் செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. பவர்ஸ் ஆஃப் செல் அப்படின்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. தென் செல்லின் உணவு தொழிற்சாலை ஃபுட் ஃபேக்ட்ரி. உணவு உற்பத்தி பண்ணுறது பசுங்கணிகம். நுண்குமிழ்கள் சேமிப்பு கிடங்குகள் அழைக்கப்படுகின்றன. அதே மாதிரி புரோட்டீன் தொழிற்சாலை கேட்கலாம். புரத தொழிற்சாலை ரைபோசோம்ஸ். இது ஃபுட் தொழிற்சாலைன்னு கேட்டாங்கன்னா, உணவு தொழிற்சாலை கேட்டாங்கன்னா பசுங்கணிகம். புரத தொழிற்சாலை ரைபோசோம்ஸ். தென் உட்கரு செல்லின் கட்டுப்பாட்டு மையம். உட்கரு உறை, உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு. அதாவது செல் சவ்வு அப்படிங்கிறது செல்லின் கதவு, உட்கரு உறை அப்படிங்கிறது உட்கரு கதவு. தென் அடுத்த லெசன் மனித உறுப்பு மண்டலங்கள். ஃபஸ்ட்டு ஒன், நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச்சிறியது. இது கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி. எலும்புகளில் மிகச்சிறியது நமது காதில், அதாவது உள்காதில் உள்ள அங்கவடி ஸ்டேபிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேபிஸ் அப்படிங்கிற எலும்பு தான் நம்ம உடலில் மிகச்சிறிய எலும்பு. 2.8 மில்லிமீட்டர் நீளம் மட்டுமே உடையது. 2.8 mm. ஸோ இது கேட்கலாம். தென் நமது உடலில் மிக நீளமான எலும்பு தொடை எலும்பு. இதை வந்து பீமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நமது உடலில் மிக நீளமான எலும்பு. இதுவும் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. தென் குழந்தைகள் பிறக்கும் பொழுது 300க்கும் அதிகமான எலும்புகள் உள்ளன. தென் 300க்கு அதிகமான எலும்புகள் இருந்து வளரும்போது ஒரு சில எலும்பு ஒன்றோடு ஒன்று ஜாயின் ஆகிக்கிடுது. லாஸ்ட்டாக மனிதனின் எலும்பு கூட்டில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா 206. 4 கொஸ்டின். நமது உடலின் மிகச்சிறிய எலும்பு ஸ்டேபிஸ், அது அங்கவடி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நமது உடலின் மிக நீளமான எலும்பு தொடை எலும்பு. குழந்தை பிறக்கும் பொழுது 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் காணப்படும். நார்மலாக மனிதனின் எலும்பு கூட்டில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 206ன்னு சொல்லணும். தென் மனிதன் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண்காற்றுப்பைகள் உள்ளன. மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலிலும் ஏறக்குறைய 300 மில்லியன் காற்றுப்பைகள் உள்ளன. கொட்டாவி விடுதல் மூலம் அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, மூளையில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவரால் சேமித்து வைக்க முடியும். ஃபுல்லாக வாழ்நாளில் எவ்வளோ டைம்னு கேட்கல, வாழ்நாள் ஃபுல்லுவதாக. ஒரு வாழ்நாளில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை சேமித்து வைக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாளமில்லா சுரப்பிகள், அதோட இருப்பிடம் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக பாருங்கள். பிட்யூட்ரி, பீனியல், தைராய்டு, தைமஸ், கணையம், அட்ரினல் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகள். இது வந்து ஹெட்டுன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து கழுத்து. தென் நெக்ஸ்ட் இது பாடின்னு எடுத்துக்கோங்க நார்மலாக. இது வர இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிட்யூட்ரி சுரப்பியும் பீனியலும் எங்கே இருக்குது அப்படின்னா மூளையின் அடிப்பகுதி, தலையில் இருக்குது. மூளையின் அடிப்பகுதி. தைராய்டு சுரப்பி கழுத்து. தென் தைமஸ் மார்புக்கூடு. கணையம் வயிற்றின் அடிப்பகுதி. அட்ரினல் சிறுநீரகத்தின் மேல் பகுதி. இனப்பெருக்க உறுப்புக்கள் இடுப்புக்குழி. ஸோ இந்த டயக்ராம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க.
பிட்யூட்ரி பீனியலும் தலையில் இருக்கும், மூளையின் அடிப்பகுதியில். தைராய்டு கழுத்தில் இருக்கும். தைமஸ் மார்புக்கூடு. கணையம் வயிற்றின் அடிப்பகுதி. இந்த நற்றினல் சிறுநீரகத்தின் மேல் பகுதி. இனப்பெருக்க உறுப்புகள் இடுப்புக்குழி. இது மூணுமே பக்கத்தில் தான் இருக்கும். சார் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏன் வாட்டர் குடிக்கிறோம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. நமது உடலில் 70% நீர் உள்ளது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஹோல் பாடி எடுத்துக்கிட்டோம்னா 70% வாட்டர் இருக்குது. செகண்ட் பாயிண்ட், மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் 85% வாட்டர் உள்ளது. சாம்பல் நிற பகுதி ஃபுல்லாக எடுத்திங்கன்னா 100%, அதுக்குள்ளே 85% வாட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கொழுப்பு செல் என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் பார்க்கணும். இந்த 70 85 மிங்கிள் பண்ணக்கூடாது. இந்த 70 ஹோல் பாடி. மூளையில் இருக்க சாம்பல் நிற பகுதி எடுத்திங்கன்னா அதில் 85% வாட்டர் தான் இருக்குது. தென் கொழுப்பு செல்களில் தான் இருக்கிறதுலே குறைந்த அளவு இருக்குது 15%. ஃபேட் இருக்குது இல்லைங்களா, ஃபேட் செல்ஸில் ஃபுல்லாகவே 15% தான் வாட்டர் இருக்குது. தென் ஒரு நாளைக்கு நம்ம பருகும் நீரின் அளவு 1.5 3.5 லிட்டர் நம்ம ஒரு நாளைக்கு குடிக்கிற நீரின் அளவு. அதில் அதிகமாக வியர்வை மூலமும் சிறுநீர் வெளியேற்ற மூலமும் நீரை வெளியேற்றுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கணினியின் பாகங்கள். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, சிடி நமக்கு ஆல்ரெடி தெரியும், காம்பேக்ட் டிஸ்க் பார்த்துருப்போம். தென் டிவிடி. இந்த சிடி டிவிடியில் எவ்வளோ தகவல்களை சேமிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காங்க. சிடியை விட டிவிடியில் 6x 6 மடங்கு. சிடியில் 1 மடங்கு சேமிச்சிங்கன்னா டிவிடியில் 6 மடங்கு சேமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6x வரைக்கும் சேமிக்கலாம். ஓகே, இதோட 6th செகண்ட் டேர்ம் சயின்ஸ் உங்களுக்கு தெரியுமா ஓவர். 6th ஃபஸ்ட் டேர்ம் கீழே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்டு குவாரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக சொல்லலாம். தேங்க்யூ.